ஆட்சிக்கு வந்து 56 மாதங்களாக அரசு ஆசிரியர்களின் ஊழியர்களின் போராட்டங்களை கண்டுகொள்ளாமல் இருந்த ஸ்டாலினுக்கு ஆட்சி முடிய இன்னும் 56 நாட்களே இருக்கும் போது அக்கறை வந்திருப்பது பெரும் அயோக்கியத்தனத்தின் வெளிப்பாடாகவே பார்க்கிறார்கள் அரசு ஊழியர்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதிலாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் பல ஓட்டைகளுடன் ஒரு புதிய கலப்பு திட்டத்தை அறிவித்திருக்கிறார் ஸ்டாலின். பழைய ஓய்வூதியத்துடன் ஒப்பிடும்போது தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தால் கிடைக்கும் பயன்கள் மிகவும் குறைவு, ஆனால் பாதிப்புகள் மிக அதிகம் என்கிறார்கள் சில ஆய்வாளர்கள். மேலும் பல அம்சங்கள் தெளிவற்று இருக்கும் நிலையில் அரசு ஊழியர்களை ஏமாற்றும் நோக்குடன் தான் இத்தகைய தெளிவற்ற அறிவிப்புகளை ஸ்டாலின் அரசு வெளியிட்டுள்ளது என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளன. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறுவதற்கான பணிக்காலம் எவ்வளவு என்பது குறித்து தெளிவாக அறிவிக்கப்படவில்லை. மேலும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று திமுக அரசு அறிவித்துள்ளது. அதன் அளவு குறித்து எந்த விளக்கமும் அறிவிப்பில் இடம்பெறவில்லை. ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து 10% என்பது எப்போது முதல் பிடித்தம் செய்யப்படும், எப்போது அரசாணை வெளியிடப்படும், அரசாணை வருவதற்கு முன் ஓய்வு பெறுபவர்களுக்கு எதன் அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்கப்படும் என பல கேள்விகளும் சந்தேகங்களும் அரசு ஊழியர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஆனால் ஸ்டாலின் அரசுக்கு இது எது குறித்துமே கவலை இல்லை. ஏனெனில் இனி ஆட்சியில் இருக்க போகும் 2 மாதங்களில் அரசாணை வெளியிட்டு அதை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமில்லை என்பது ஸ்டாலினுக்கு நன்றாகவே தெரியும். பின்னர் எதற்காக இந்த ஏமாற்று அறிவிப்பு என்றால், அடுத்த தேர்தலிலும் எங்களுக்கு வாக்களித்தால் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் என கூறி ஓட்டுக்களை பெறவே என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டும் இது சாத்தியமா என கேட்டால் அதற்கு இல்லை என்பதே விடையாக உள்ளது. தமிழ்நாடு கடனில் தத்தளித்து வருகிறது. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதலிடத்தில் உள்ளது தமிழ்நாடு. கன்னியாகுமரியில் சட்டக்கல்லூரி கட்ட நிதி இல்லை, மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க நிதி இல்லை, விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய நிதி இல்லை, முறையான சாலைகள் அமைக்க நிதி இல்லை. இப்படி மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவே நிதியில்லாத போது இந்த புதிய சட்டத்தை நிறைவேற்ற தேவையான நிதியை ஸ்டாலினால் எப்படி பெற முடியும்? ஸ்டாலின் அறிவித்துள்ள இந்த திட்டத்தை நிறைவேற்ற 1000 2000 கோடி இல்லை, 13000 கோடி வேண்டுமா? அதுபோக வருடா வருடம் 11000 கோடி வேண்டுமா? இதற்கெல்லாம் ஸ்டாலின் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? இதுவரை வாங்கிய கடனே வரி என்ற பெயரில் தமிழ்நாட்டு மக்கள் தலையில் இடியாய் விழுந்துள்ள நிலையில் மேலும் கடன் வாங்குவாரா ஸ்டாலின் என கேட்கிறார்கள் பொருளாதார ஆய்வாளர்கள். திமுக அரசு நினைத்திருந்தால் ஆட்சிக்கு வந்த சில மாதங்களிலேயே பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் ஆட்சி முடியும் தருவாயில் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது என்றால் அதன் பின்னணியில் இருப்பது சதி மட்டும்தான். இதை நம்பி அரசு ஊழியர்கள் ஏமாந்துவிடக் கூடாது என எச்சரிக்கிறார்கள் திமுக அரசின் ஏமாற்று முகத்தை அறிந்த சில அரசு ஊழியர்கள்.